பிளான்லாம் இல்லை தலை, யதார்த்தமாக அமைஞ்சிச்சு. கலையரசன் சார் இப்போ சமீப காலமாக நிறைய ஜோடிகள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. ஜாலியான வீடியோ போடுறாங்க, சமையல் வீடியோ போடுறாங்க, சிலவங்க ஆபாச வீடியோக்களும் போடுறாங்க. ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த படம் என்ன சொல்ல வருது, என்ன வந்து சொல்ல கற்றுக் கொடுக்குது? இல்லை, டேரக்டர் தான் கேட்கணும். பட் என்னன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்கறது மட்டும் அது உண்மையும் கிடையாது, அது 100% அது மட்டும் உலகம் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமான பதிவுகள் தான் போடுறாங்க. நமக்கே ஒரு செகண்ட்னா நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது போல், சோகம் இருக்குது போல் நினச்சிப்போம். பட் எல்லாருக்குமே இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து அதை பதிவு பண்ணுறது, ஆனால் அது எல்லாமே இப்போ பெரிய பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. இப்போ அது பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க புதுசாக யோசிச்சு அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ, இல்லைனா மெஜாரிட்டி ஆஃப் த இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு எடுத்தால் ஒரு சில விஷயங்கள், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், இப்போ ஒய்ஃபுங்களை கலாய்ப்பாங்க, கலாச்சாரம் எல்லாரும் சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வச்சு அதை பண்ணி அதை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுறாங்க. அது ஜாலியாக இருக்க வரையும் ஓகே, பட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் நல்லது.